வெல்கம் டு இந்திரா ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? வெஜ் காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 5 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 2. இதெல்லாம் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், 2 குழிக்கரண்டி கோல்டு வின்னரு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, 5 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 25 கிராம் தயிர், அதையும் சேர்த்து மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 300 கிராம் காளான், மேலே இருக்க தோல் எடுத்துட்டு இனிமேல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காளான் இதில் போட்டு நல்லா மசாலாவோடும் காளானும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வரணும். மசாலா அப்போ தான் காளானோட நல்லா சேர்ந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதிலே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி சேர்த்துருக்குறோம், ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1/2 கிலோ நான் வீட்டு அரிசி, பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அரிசி மசாலா ஒன்று சேர்ந்து வரணும். 1 நிமிஷத்துலேருந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசிக்குனா கொஞ்சம் கம்மியாக வரும். இது வீட்டு பொன்னி அரிசின்றனால நம்ம கரெக்டாக ஊற்றுறோம். 1/2 சைஸ் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு அதில் ஊற்றி நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடி விட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கலருக்காண்டி நம்ம எதுவுமே சேர்க்கலை. இதுவே நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.